நம்ம ஊர்வில் பட்டேல் சிஎஸ்கேவின் ஓப்பனராக செயல்பட போகிறாரு. இதுக்கான ப்ராசஸை நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணமாக இவரை வந்து ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க, இவரை எடுத்துகிட்டு வந்தால் என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும், இப்போதைக்கு இவரோட ஓப்பனிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, இவரை நம்ம சிஎஸ்கே ஓப்பனிங்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்களா, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் ஆண்ட்ரல் ரசலை நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வர போகிறதில்ல. இவரை எடுத்துகிட்டு வர்றதுல நம்ம சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து சந்திக்க போகிறாங்க. அது என்ன பிரச்சனை, ஆண்ட்ரல் ரசலை நம்ம சிஎஸ்கே ஐபிஎல்லில் மிஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம்னா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆண்ட்ரல் ரசலை பார்த்துலாம். நம்ம சிஎஸ்கே ஆக்ஷனில் வந்து கேமரன் கிரீன், ஆண்ட்ரல் ரசல் இந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் ஆண்ட்ரல் ரசல் சிஎஸ்கேக்கு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சில அப்டேட் வந்து போயிட்டு இருந்து. இதுக்கான காரணம் நம்ம கேகேஆர் அதிக அமௌண்ட் வச்சுருக்கிறதுனால கேமரன் கிரீனை வந்து எடுத்துருவாங்க. சிஎஸ்கே ரசலை எடுத்துகிட்டு வந்து ஃபினிஷிங் ரோல் வந்து பண்ண வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கான அப்டேட்டு. நம்ம சிஎஸ்கே ஆண்ட்ரல் ரசலை ஆக்ஷனில் வந்து எடுத்துகிட்டு வர முடியாது. கன்ஃபார்மாக சிஎஸ்கே வந்து மிஸ் பண்ண போகிறது கன்ஃபார்மாக இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஸ்வின் கொடுத்த ஒரு கன்ஃபார்மான அப்டேட் தான். 2026 மினி ஐபிஎல் ரிஜிஸ்டரில் வந்து நம்ம ரசலோட பேர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா இன்னும் ரிஜிஸ்டர் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம், கேகேஆர் டீமில் ஒரு முக்கியமான ரோல் வந்து பண்ணிட்டு இருந்தார். கேகேஆர் டீமுக்காக தான் வந்து அதிக நாள் வந்து விளையாண்டு கொடுத்துருந்தாரு. ஸோ இப்போ கேகேஆர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால மற்ற டீமில் வந்து விளையாடுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காராம். ஸோ இதன் காரணமாக ரிஜிஸ்டர் வந்து பண்ணாமல் விட்டுருக்காரு நம்ம ஆண்ட்ரல் ரசல். அதுக்கான கடைசி டேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான். ஸோ வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம ஆண்ட்ரல் ரசல் கன்ஃபார்மாக வந்து ஆக்ஷனுக்கு வரப்போகிறது இல்லை. இதன் காரணமாக நம்ம சிஎஸ்கே இப்போ ஆண்ட்ரல் ரசலை வந்து மிஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து நம்ம ஊர்வில் படையில் பார்த்துலாம். சிஎஸ்கேவின் ஓப்பனராக செயல்படுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இதுக்கான காரணம் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் தான். பார்த்தீங்கன்னா 350க்கு மேலே வந்து வச்சுட்டு இருக்காரு. குறைவான பந்தில் அதிரடி சதங்களையும் வந்து கடந்துட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சையத் முஸ்தப் அலி டிராஃபி வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. ஓப்பனிங் தான் வந்து பண்ணுறாரு. கேப்டன், அது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பிங் அப்படின்னு எல்லாத்துலேயுமே தரமான சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஊர்வில் பட்டேல் சிஎஸ்கேவின் ஓப்பனராக செயல்படுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. இதுக்கான காரணம், நம்ம அபிஷேக் சர்மாலாம் பார்த்தீங்கன்னா புதுசாக தான் வந்து நம்ம சன்ரைஸ் டீமுக்குள்ளே வந்து வந்திருந்தார். கிட்டத்தட்ட ஊர்வில் பட்டேல், அபிஷேக் சர்மா ரெண்டு பேருமே அதிரடியாக ஆடக்கூடியவங்க. ரெண்டு பேருமே 350க்கு மேலே வந்து ஸ்ட்ரைக் ரேட் வைக்கக்கூடியவங்க. நம்ம ஆயுஷ் மாத்திரையே, அது மட்டும் இல்லாமல் ஊர்வில் பட்டேல், இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங் பண்ணாங்க அப்படின்னா நம்ம சிஎஸ்கேக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். நம்ம சஞ்சுவாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நம்ம ருத்துவா இருக்கட்டும், இவங்க கொஞ்சம் மிடில் ஆர்டரில் வர்றதும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். நம்ம சிஎஸ்கே வர ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா சன்ரைஸ் டீமுக்கு எந்த அளவுக்கு அதிரடியாக விளையாண்டு கொடுக்காரோ அதே அளவுக்கு இவராலையும் வந்து நம்ம சிஎஸ்கேக்கு தரமான சம்பவங்களை பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஊர்வில் பட்டேலை சிஎஸ்கே ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஃபினிஷிங் ரோலில் வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு. ஸோ அதுவும் நல்ல பிளான் தான். பட் இருந்தாலும் ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வந்தால் சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை வந்து பண்ண முடியும். ஏன்னா அதிக பால் வந்து சந்திப்பார். இதன் காரணமாக இவரோட பேட்டில் இருந்து அதிக சிக்ஸை வந்து எதிர்பார்க்கலாம். நிறைய அதிரடியான சதங்களையும் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஊர்வில் படையில சிஎஸ்கே ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆண்ட்ரல் ரசலை நம்ம சிஎஸ்கே மிஸ் பண்ண போகிறதா இருக்கட்டும், நம்ம ஊர்வில் படையில் சிஎஸ்கேவின் ஓப்பனராக செயல்பட்டால் என்னென்ன சம்பவத்தை பண்ண முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.